வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். குடும்ப காப்பீடு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, அதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அதில் வந்து நம்ம டேர்ம் பே பண்ணுறது அதில் நிறைய டைப் இருக்குது. நீங்கள் மந்த்லி பே பண்ணலாம், இயர்லி ஒன்ஸ் பே பண்ணலாம், இல்லை 5 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிக்கலாம், இல்லை 10 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிக்கலாம். ஸோ அதை வந்து கொஞ்சம் தெளிவாக சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் அந்த ப்ராடக்ட் இருக்கும். ஐ மீன், இப்போ நான் வந்து மந்த்லி தான் பே பண்ணுவேன் அப்படின்னா அது யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகும். ஆனால் சிலருக்கு இயர்லி ஃபீஸ் வந்து பே பண்ணுறது யூஸ் ஆகும், சிலருக்கு வந்து 5 வருஷத்தில் கட்டி முடிக்கிறது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட சுச்சுவேஷன், உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த பாலிசியை வந்து நீங்கள் பே பண்ணுங்கள். ஏன்னா இப்போ மந்த்லி பே பண்ணுறீங்க, திடீர்னு ஒரு மந்த் நீங்கள் மறந்துட்டீங்க, வேறு ஏதோ எமர்ஜென்சியில் மிஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மந்த் உங்களுக்கு ஏதாவது ஆகி அப்படின்னா அந்த கிளைம் ரிஜெக்ட் ஆக சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மந்த்லி நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு மந்த்லி கரெக்டாக இல்லைன்னா இயர்லி பே பண்ணுங்கள், இல்லை 6 இயர்க்குள்ளே பே பண்ணி முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே அகெயின் இது எல்லாமே பர்சனல் ஃபினான்ஸ். ஸோ பர்சனல்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வருமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த வீடியோ பற்றி பார்க்கலன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டேர்ம் இன்சூரன்ஸ்னு. ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடுங்க. டேர்ம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். ஸ்டில் அதுலேயும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, பட் அதை விட இது கொஞ்சம் ரிஸ்க். ஸோ பெட்டர் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, ஒரு ஏஜென்ட் இருக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு சப்போர்ட் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அது ரொம்ப சேஃப். இல்லைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும்போது கிளைம் ரிஜெக்ட் ஆகுது, கிளைம் தரமாட்டாங்கன்னா அது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அது வேதனையாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைம் நமக்கு சப்போர்ட் பண்ண யாராவது இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி அப்படி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆன்லைன்லேயோ இல்லை உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை எடுத்துக்கோங்க. பட் கண்டிப்பாக எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இது ஏன் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்களே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட். ஓகேவா? இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டில் கை வைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகும்போது. அப்புறம் வந்து இப்போ நிறைய பேர் எங்கள் அம்மாவில் அடிக்கடி சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணால் எவ்வளோ பணம் செலவு பண்ணணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அம்மாவும் அப்பாவும் சரி. அவங்களும் ஒரு பயம், கையில் பணம் இல்லை, ஹாஸ்பிட்டல் போனால் நிறைய எடுத்துருவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ அந்த பயம் நமக்கு இருக்கக்கூடாது, நம்மளோட குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாது. அதனால் இது எடுக்கிறது பெட்டர். அப்புறம் அதான், இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க சேவிங்ஸ் போயிடும். அதை வச்சு நீங்கள் வச்சுருக்க பிளானிங் எல்லாமே டோட்டலாக ஸ்டாப் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. அண்ட் அகெயின், இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சேஃப்டி மெக்கானிசம். ஓகேவா? நம்ம லைஃப்பில். ஸோ அதனால் அதை எடுத்துடணும். நம்ம எடுத்துகிட்டு நமக்கு வந்து உடம்பு எதுவும் வரலைன்னா ஃபீல் பண்ணக்கூடாது, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். ஸோ அதுதான் இதில் வந்து இருக்குது. இதில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் கவர் ஆகாமான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாவில் எந்த ஹாஸ்பிட்டல் அது கவர் ஆகாமான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அட்மிட் ஆகிட்டிங்கன்னா அந்த இஷ்யூவருக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இந்த மாதிரி நான் அட்மிட் ஆகிறேன், கேஷ்லெஸ் முடிஞ்ச அளவுக்கு கேஷ்லெஸில் போயிடுங்க. அப்புறம் எல்லா ரிப்போர்ட்டு எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த நோய்க்கு மோஸ்ட்லி தரமாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளியராக வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு முன்னாடி ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டையும் கரெக்டாக வச்சுருக்கணும். அதே மாதிரி எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, நான் வந்து எனக்கு பணம் இருக்குது, நான் வந்து இப்போவே போய் ஹாஸ்பிட்டல் அட்டன் பண்ணி செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நோய் பெருசாச்சுன்னா செலவு ரொம்ப ஆகும். அதே மாதிரி வேறு ஏதாவது நோய் இருக்கும், அதனால இன்னொரு நோய் வந்திருக்கும், நீங்கள் அந்த நோயை மட்டும் சொல்லி அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. ஏன்னா அந்த நோயை சொன்னால் அதுக்கு இன்னும் பெரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சம்திங், அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க. ப்யூராக எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆக்சுவலாக பாலிசியை பொறுத்தாங்க, சிலது கவர் ஆகும், சிலருக்கு கவர் ஆகாது. மோஸ்ட்லி இன்றைக்கி நிறைய பேர் வந்து பாலிசி ரிஜெக்ட் ஆகுது, இல்லை கிளைமில் ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை, அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துகிட்டெல்லாம் உட்காந்துட முடியாது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாக தரவாக தெரிஞ்சுக்கிட்ட தான் உங்களுக்கு அது ப்ளஸ். அது நீங்கள் தான் எஃபர்ட் பண்ணணும். சிம்பிளுங்க, உங்களோட பாலிசி எடுத்து நீங்கள் சாட்ஜிபிட்டில் கொடுத்தாலும் அதுவே சொல்லிடும் எது கவர் ஆகும் எது கவர் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பெட்டராக அதுக்கு ஒரு நல்ல ஆளை வச்சு, ஒரு ஏஜெண்ட்டோ இல்லை ஹூஎவர் அவங்கள வச்சு
உங்களுக்கு எது வேணும் இது வேணாம்னு நீங்கள் டிசைட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிசி எடுத்தோன்னே எதுவுமே கவர் ஆகாது. ஃபஸ்ட் 30 டேஸ்க்கு வந்து வெறும் ஆக்சிடெண்ட் மட்டும் தான் கவர் ஆகும். அப்புறம் 24 மந்த்துக்கு சில நோய்கள் மட்டும் தான் கவர் ஆகும். 36 மந்த்துக்கு சில நோய்கள், அப்புறம் 42 மந்த்ஸுக்கு சில நோய்கள், இப்படின்னு கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நான் எடுத்த அன்னிலேருந்து நமக்கு கவர் ஆகுமானா ஆகாது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. நீங்கள் எடுத்து ஒரு ஃபஸ்ட் 3 இயர்ஸ் உங்களுக்கு நோயே வரலாம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகும். இப்போ நாங்களாம் ஆஃபீஸில் எங்களுக்கு ஆல்ரெடி கவர் இருக்குது, பட் இருந்தாலும் எடுத்து வச்சுருக்கோம். இன்கேஸ் நாங்கள் எடுத்து ஒரு ஃபஸ்ட்டு 5 இயர்ஸில் 3 இயர்ஸ்க்குள்ளே ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அது ஆஃபீஸில் வந்து இருக்கிற இன்சூரன்ஸை வச்சு நாங்கள் கவர் பண்ணலான்னு ஒரு பிளான். அதுக்கப்புறம் தான் இந்த இன்சூரன்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணி, ஏன்னா மோஸ்ட்லி கவர் ஆகாது. அதெல்லாம் என்னென்ன கீழே சொல்லுதேன், அதான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஸோ 30 நாளில் ஆக்சிடென்ட் தவிர வேறு எதுவும் வராது. 24 மணி நேரம் குறிப்பிட்ட நோய் தான் பார்த்திங்கன்னா இந்த ஹிரானி, பைல்ஸு, கேட்ராக்ட் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 36, 24, 12 இந்த மாதிரி கிளாஸிஃபை வச்சுருப்பாங்க. ஸோ 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா எல்லாமே கவர் ஆகும். உங்களுக்கு முன்னாடியே நோய் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் 5 இயர்ஸ் நீங்கள் ஒரு பாலிசியை ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த நோய் வந்தாலுமே கவர் ஆகுங்க. ஸோ இது முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான 4 விஷயம் இருக்குது இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும். அது என்னென்னு முதல்ல பார்த்துக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரூம் ரெண்ட் லிமிட். இது என்னென்னா, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, உங்கள் பாலிசியில் வந்து 100 ரூம் ரெண்ட் லிமிட் இருக்கக்கூடாது. அந்த கேப்பே இருக்கக்கூடாது. அது வந்து நோ ரூம் ரெண்ட் லிமிட் அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் ப்ரைவேட் ரூம் கொடுத்துருக்காங்க, இல்லைனா டபுள் ரூம் சம்திங் நிறைய வச்சுருப்பாங்க. இந்த டைப் இருக்குது பாருங்களேன், டைப் நான் காட்டுறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ரூம் லிமிட் 5,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 6,000 இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டிங்கன்னா 6,000 எத்தனை பர்சன்டேஜ் 5,000 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% கிட்ட வரும். ஸோ அந்த 20% உங்கள் என்டையர் பில்லேருந்து குறையும். ஸோ உங்களுக்கு 1 lakh பில்லு வருதுன்னா 20,000 காலி, நீங்கள் தான் பே பண்ணணும் கையிலேருந்து. ஸோ அதனால் மோஸ்ட்லி ஒரு ரூம் ரெண்ட் லிமிட் இருக்கவே கூடாது. அப்புறம் கோபேமெண்ட் அப்படின்னா, இப்போ சில பாலிசி சொல்லுவாங்க, நீங்கள் கோபேமெண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாலிசி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ 20,000 பாலிசி 15,000 கொடுப்போம் அப்படிம்பாங்க. பட் அது ரொம்ப தப்பான விஷயம். என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் பில்லு வந்து 1 lakh அகெயின் பே பண்ணுறீங்கன்னா அதில் 10% 10,000 நீங்கள் கையிலேருந்து கொடுக்குற மாதிரி 20%, 30% இப்படி இருக்கும். அதே நம்ம கையிலேருந்து கொடுக்கணும். ஸோ ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். ஏன்னா ஹாஸ்பிட்டல் பில் ரொம்ப அதிகங்க, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஸோ கோபேமெண்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஜீரோவாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் சப்ளிமெண்ட் இருக்கும். இது மோஸ்ட்லி எல்லா பாலிசிலையுமே இருக்கும். பட் எது கம்மியாக இருக்கும் அந்த பாலிசி எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கேட்ராக்ட் ட்ரீட்மெண்ட் போகிறீங்கன்னா 25,000 தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு 1.5 lakhs தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, உங்களுக்கு 3 lakhs அவங்க வந்து பில் போட்டாங்கன்னா 1.5 lakh தான் பாலிசி கொடுக்கணும். 1.5 lakh நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து முன்னாடியே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட், இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ வந்து நான் இதை எக்ஸாம்பிளோட சொல்கிறேன்னே, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து எனக்கு 10 லட்சம் வந்து என்னோடய பாலிசி, நான் 8 லட்சம் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் 2 லட்சம் தான் இருக்கும். ரெஸ்டோரேஷன் வந்து ஆட் ஆயிரும், மறுபடியும் ஆட் ஆகி 10 லட்சம் மாறிடும். அதே மாதிரி இன்னொரு முறை கிளைம் பண்ணுறேன், 6 லட்சம் எனக்கு வந்து செலவாயிருக்குன்னா மிச்சம் 4 லட்சம் இருக்கும். பட் அகெயின் அது வந்து ரீசெட் ஆகி 10 lakhs மாறிடும். அதாவது இப்போ நான் வந்து இப்போ ஜானில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகிறேன், சேம் இயரில் எனக்கு 6 லட்சம் என்னோடய பாலிசி வந்து 10 lakhsன்னு வச்சுக்கோங்களேன். 6 லட்சம் காலியாச்சுன்னா மிச்சம் 4 லட்சம் தான் இருக்கும். ஸோ அகெயின் வீட்டில் இருக்க யாருக்கோ நமக்கோ மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 4 லட்சம் பத்தாது இல்லையா? ஸோ அப்போது இந்த ரெஸ்டோரேஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் வெளியே வந்ததுமே உங்களோட பேஸ் ப்ரைஸ் என்னவோ அதுக்கு ரீசெட் ஆகிரும். இப்போ 10 லட்சம் இருக்குது, 6 லட்சம் செலவானாலும் நீங்கள் அட்மிட் வெளியே வந்தபோது மறுபடியும் 10 லட்சம் ஆயிரும். ஸோ அப்போ ஒரு 4 மாதம் கழிச்சு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா உங்களோட லிமிட் 10 லட்சத்துலேயே இருக்கும். அகெயின் நீங்கள் மறுபடியும் போய் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிறீங்க, மறுபடியும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அகெயின் ரீசெட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுதான் இதோட பெனிஃபிட்டு. இது இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுவும் இருக்கிற மாதிரி ஒன்று எடுங்க. ஸோ முக்கியமாக இதுதாங்க. ஸோ ரூம் லிமிட் இருக்கக்கூடாது, அப்புறம் கோபேமெண்ட் இருக்கக்கூடாது, சப்ளிமெண்ட் வந்து இருக்கவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு. பட் கொஞ்சம் சில இதில் இருக்கும், அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ ரெஸ்டோரேஷன் பாலிசி வந்து கண்டிப்பாக இருக்கணும். அன்லிமிட்டடாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாலிசி எடுங்க. ஸோ இந்த 3 தான் மெயின் ரூலுங்க. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் பாலிசி ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட் நமக்கு பாலிசி பற்றி தெரியாது, அது ரிஜெக்ட் ஆகுது. ஏன்னா இப்போ ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ன்னு இருக்குது, டயபெட்டிஸ், பிபி, தைராய்டு, ஓல்டு சர்ஜரிலாம் இருந்துச்சுன்னா அது இஷ்யூ கவரே ஆகாது ஆஸ் பர் பாலிசி ரூல். நம்ம அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு போனோம் அப்படின்னா அதான் ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த இயர் ரேஞ்சில் இருக்கும் பாலிசி பொறுத்து. நீங்கள் 1 இயரில் போய் அட்மிட் ஆனால் தரமாட்டாங்க.
பாலிசி ரிஜெக்ட் ஆகுது, என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அது ரூல். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வெயிட்டிங் பீரியடில் கிளைம் பண்ணால் கிடைக்காது. அதான் சொன்னேன்ல 36 மந்த்ஸ், 12 மந்த்ஸ், 42 மந்த்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த இயருக்கு முன்னாடியே நீங்கள் கிளைம் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ரூம் ரெண்ட் லிமிட் பார்த்தோம், சப் லிமிட் பார்த்தோம், கோபேமெண்ட் பார்த்தோம். அப்புறம் நான் மெடிக்கல், இது வந்து ரொம்ப முக்கியங்க. இது எல்லாத்துலேயுமே இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பாலிசி இதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு, அட்டண்டன்ஸ் சார்ஜ், க்ளவுஸு, மாஸ்க் இதெல்லாம் வந்து கவரே ஆகாது. பட் இப்போ நிறைய பாலிசி இதெல்லாம் கவர் பண்ணுறாங்க. அது ஒரு குட் திங். ஸோ அதுவும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகிற மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த கேஷ்லெஸில் வந்து தப்பு பண்ணுறது, நம்ம வந்து லேட்டாக போகிறது, டாக்குமெண்ட்ஸ் சரியாக கொடுக்காம இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், உங்கள் நெட்வொர்க்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் தான் கேஷ்லெஸ் கிடைக்கும். ஸோ மற்ற ஹாஸ்பிட்டல் நீங்கள் அட்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரீஇம்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது அதில் சிலது கவர் பண்ணுவாங்க, சிலர் கவர் பண்ணாமல் சம்டைம் ரிஜெக்டே பண்ணுவாங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஆப்ரேஷன் 50,000 தான் வருது. ஆனால் உங்களுக்கு பில் வந்து 2 lakhs போட்டாங்கன்னா அவங்க தரமாட்டாங்க. எப்படி ஒரு 50,000 ஆப்ரேஷன் நான் 2 lakhs தருவேன் அப்படின்னு அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு பெட்டர் நீங்கள் வந்து நெட்வொர்க் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தான் பெட்டர். அதனால தான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க நல்ல ஹாஸ்பிட்டல் எது, நீங்கள் அடிக்கடி போகிற ஹாஸ்பிட்டல் எதுவோ அதில் என்ன இன்சூரன்ஸ் பாலிசி கவர் ஆகுமோ அதை எடுங்க. அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அப்புறம் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் இப்போ நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக ஏதாவது நோய் இருக்குன்னா அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். சொல்லாமல் எடுத்திங்கன்னா சிம்பிள் ஃப்ராடுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதாங்க மொத்தமாக. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயங்க. அண்ட் அது ரொம்ப தேவையான விஷயங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். உங்களோட ரூல்ஸ் என்ன, நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை. அண்ட் இந்த பாலிசி 2 இருக்குது. ஃப்ளோட்டர்னு சொல்லுவாங்க, சிங்கிள் பாலிசின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் பாலிசினா உங்களுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு எடுக்கிறது. ஃப்ளோட்டர்னால் ஃபேமிலி ஃப்ளோட்டர் அப்படின்னா, இப்போ நான் எடுத்திருக்கேன் ஃபேமிலி ஃப்ளோட்டர், எனக்கு, என் ஒய்ஃபுக்கு, என் குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி எடுத்துக்கிறது. மோஸ்ட்லி பேரண்ட்ஸுக்கு வந்து தனியாக பாலிசி எடுத்துருங்க. ஏன்னா பேரண்ட்ஸ்க்குலாம் நோய் வந்துச்சுன்னா அது ரொம்ப அமௌண்ட் போகும். கரெக்டாக 10 லட்சம் எடுக்கிறேன், 10 லட்சம் அவங்களுக்கே காலி ஆகிடும், அதுக்கு மேலேயே காலி ஆகும். ஸோ பெட்டர் பேரண்ட்ஸுக்கு தனியாக எடுங்க. அண்ட் இப்போ நான் எனக்கு பாலிசிக்கு வந்து 20,000 பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என் பேரண்ட்ஸ்க்குலாம் 80,000 வரும் மினிமம். அதுதான். ஏன்னா வயசாக ஆக உங்களுக்கு நோய் நிறைய வரும். நோய் அவங்க கவர் பண்ணுறாங்க. ஸோ கேட்க தான் செய்வாங்க. ஸோ 80,000 கொடுத்தா நீங்கள் எடுக்கணும். நல்ல பாலிசியாகவே எடுங்க. பாலிசி எடுக்கும்போது கம்மியான அமௌண்ட்டில் வருது அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத பாலிசி எடுத்துடாதீங்க. நல்ல கம்பெனியில் நல்ல பாலிசி எடுத்தது ரொம்ப சேஃப். ஓகேங்களா? அப்புறம் எனக்கு பர்சனலாக நடந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டு 6 மந்த்ஸில் என் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்துச்சு. பெரிய ஆப்ரேஷன் தான். 3 times நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க அவங்கள. ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு 50,000, செகண்ட் டைம் 50,000, தேர்ட் டைம் 1.5 lakhs. ஸோ 3 times எனக்கு வந்து அட்மிட் பண்ணோம் சேம் இஷ்யூக்கு. அண்ட் என் ஆஃபீஸில் நான் வந்து இன்சூரன்ஸ் எங்கள் அப்பாவுக்கு இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கேன். அதன் மூலமாக தான் நாங்கள் வந்து கிளைம் பண்ணோம். எல்லாமே அப்ரூவ் ஆகி எல்லாமே வந்துருச்சு. அதில் கோபேமெண்ட்டில் வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஆஃபீஸில் இருக்கிறதுல வந்து நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குங்க. ஸோ இப்போ நான் 1 lakh போடுறேன் அப்படின்னா எனக்கு 80,000 இல்லை 70,000 தான் வரும். பட் ஓகே, ஏன்னா அதில் வந்து இதெல்லாம் இருக்காது. இங்கே ஒன்று பார்த்தோமே, எஸ், இந்த நான் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் அதில் வராது. க்ளவுஸு எதுவுமே அது எதுக்குமே ஆஃபீஸில் கிட்ஸும் கவர் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது அதில் கோபேமெண்ட் உண்டு. ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30%, 20 to 30% போயிடும். பட் பரவாயில்ல, ஸ்டில் நம்ம போட்டதில் ஒரு நம்ம கையிலேருந்து ஒரு 30,000 போனாலும் பரவாயில்ல, ஒரு 1 lakh 30,000 போனாலும் பரவாயில்லன்னு தான் ஏன்னா வெளியே எடுத்தேன் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து 80,000 to 1 lakh நான் வந்து ப்ரீமியம் பே பண்ணும். ஸோ என் ஆஃபீஸில் ஆட் பண்ணிக்கிறது எனக்கு கம்மி தான். ஸோ நான் இப்படி ஒரு வழியை, எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால தான் எங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எங்களுக்கு எதாச்சுன்னா நான் இப்போ எடுத்துருக்க பாலிசியில் வச்சு நான் கிளைம் பண்ணுற மாதிரியும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு எதாவது ஆச்சுன்னா அதை வந்து ஆஃபீஸ் பாலிசி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் என்னோடய ஐடியா. ஸோ இந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நீங்கள் பிளான் பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஐடியா, உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க சிம்பிளாக. முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதாங்க. ரூம் ரெண்ட்லேயும் இருக்கக்கூடாது, கோபேமெண்ட் இருக்கக்கூடாது, சப்ளிமெண்ட் இருக்கவே கூடாது, ரெஜிஸ்ட்ரேஷன் பாலிசி கண்டிப்பாக இருக்கணும். நல்ல பாலிசி எடுங்க. அண்ட் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கும் யாராவது வேணுன்னா சொல்லுங்கள். நான் யாராவது எனக்கு தெரிஞ்ச 1-2 பேர் சஜஸ்ட் பண்ணுறேன். பெட்டர் அகெயின் நான் சொல்கிறது இதுதான், நீங்கள் யார் பேச்சும் கேட்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் வேறு எதானும் ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்துக்கோங்க, இல்லை டாக்குமெண்ட் படிங்க, நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பிளைண்டாக யாரையும் நம்பிடாதுங்க எந்த விஷயத்துக்குமே. ஸோ அவ்வளோதான் மக்களே. ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.